திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இப்போ டிஎன் போல்ஸ் 2026ல நாம பார்க்க போற தொகுதி கும்பகோணம். தஞ்சை மாவட்டத்துல இருக்க கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட தொகுதி. கோயில் நகரம் அப்படின்னு பெயர் எடுத்த கும்பகோணம் டிகிரி காப்பிக்கும் வெற்றிலைக்கும் பெயர் பெற்றது. தாராசுரம் பட்டீஸ்வரம் கோவில் சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது. கும்பகோணம் விவசாயம், பட்டு, கைத்தறி நெசவு, சிலைகள், பாத்திரம் தயாரிப்பு இந்த மாதிரியான தொழில்களுக்கு பெயர் பெற்ற தொகுதி. தென்னகத்தோட கேம்பிரிட்ஜ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அரசு ஆண்கள் கல்லூரி, கொட்டையூர் அரசு நுண்கலை கல்லூரி, மகளிர் கல்லூரிகள், தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள் நிறைஞ்ச தொகுதி இது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகாமகம் கும்பகோணத்துல பிரபலம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 2,33,029. இதுல ஆண் வாக்காளர்கள் 1,33,058, பெண் வாக்காளர்கள் 1,39,433 மற்றும் 3ஆம் பாலினத்தவர்கள் 15 பேர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 6 முறை வெற்றி பெற்ற தொகுதி இது. அதிமுக 2 முறை இங்க வெற்றி பெற்றிருக்கு. திமுகவோட கோசி மணி இங்க 4 முறை வெற்றி வேட்பாளரா இருந்திருக்கிறாரு. 2006ஆம் ஆண்டு திமுகவோட கோசி மணி இங்க வெற்றி பெற்றாரு. 2011, 2016ஆம் ஆண்டு தேர்தல்கள்ல திமுகவோட சாக்கோட்டை கா அன்பழகன் வெற்றி கண்டாரு. 2021ஆம் ஆண்டு அன்பழகன் 96,057 வாக்குகள் பெற்று மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஸ்ரீதர் வாண்டையார தோற்கடிச்சாரு. ஸ்ரீதர் வாண்டையார் 76,674 வாக்குகளும், 3ஆம் இடத்துல நாம் தமிழரை சேர்ந்த ஆனந்த் 12,480 வாக்குகளும் வாங்கியிருந்தாங்க. கும்பகோணத்தை தலைமையிடமா கொண்ட தனி மாவட்டம் அமைக்கணும் அப்படிங்கிறது இந்த தொகுதி மக்களோட 50 ஆண்டு கால கனவு. அரசு மருத்துவக் கல்லூரி வேணும், பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையா நிறைவேற்றணும், கும்பகோணம் நகருக்குள்ள ஓடக்கூடிய 4 வாய்க்கால்களை தூர்வாரணும் அப்படிங்கிறது மக்களோட மிகப்பெரிய கோரிக்கைகளா இருக்கு. காவிரி, அரசலாறு ஆறுகளை தூர்வாரணும், தாராசுரம் பட்டீஸ்வரம் சாலை, அண்ணல் அக்ரஹாரம், கும்பகோணம் சாலைகள்ல ரயில்வே மேம்பாலம் அமைக்கணும், நகர்ல ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய குளங்களை மீட்கணும். இது எல்லாம் மக்களோட எதிர்பார்ப்புகள். மீன் மார்க்கெட், உச்சி பிள்ளையார் கோவில், மொட்டை கோபுரம் பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தீர்க்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அணைக்கரை கொள்ளிடத்துல முதலை பண்ணை அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கு. திமுக தொடர் வெற்றி பெற்று வர தொகுதி இது. 6வது முறை அதிமுக மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஸ்ரீதர் வாண்டையாரை நிறுத்தி அவரும் தோல்வியடைஞ்சாரு. கும்பகோணம் தொகுதியில 5 முறை போட்டி போட்ட அதிமுகவோட ராமநாதன், மேற்கு ஒன்றிய செயலாளர் NRV செந்தில் போன்றோர் சீட் கேட்க விரும்புறாங்க. அதிமுக கூட்டணியில கும்பகோணம் தொகுதி பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்டா அந்த கட்சியோட ஆன்மீக பிரிவு மாநில செயலாளர் கார்த்திகேயன் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. பாரதிய ஜனதாவோட பரமகுருவும் போட்டியில இருக்கிறாரு. தற்போதைய சூழ்நிலையில திமுகவுக்கு தான் இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஆனா வரக்கூடிய 2026 தேர்தல்ல மக்கள் என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.